தோப்பனா ரெண்ட குடுங்க. மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜனா இரு. நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்யர், நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவன் எல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீங்க யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு. ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? ஆமா. கிருஷ்ணய்யர், பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யர், இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட கொடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறுங்கலத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்மநாட்டி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. என்னை யாரு சமாதானப்படுத்தலாம்? நான் யாரு? நான் யார்? என்ன மாப்பிள்ளையுடைய தோப்பனார். அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குன்னா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம், கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. என்ன தெரியுமில்ல, சம்பிரதாயம்டா. நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாதே. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. கனக சம்பன்னாம் யதோ சபலதோ பவ நித்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன காஃபி தானே? இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்லயே என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்கோ பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டி. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். ஆமா, ஆஸ்திரியை செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்பன். சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீர் ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே,
இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? இப்படி வாங்க. வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான்னு பாருங்க. என்னங்க? வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான்னு பாருங்க. தெரியல. தெரியறதுன்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியாம போய் சொல்றது? நான் மாட்டேன். கோபாலா, சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும். சொல்லு. சரி, தெரியறது. ஆத்தலையும் கேளுங்க. ஏண்டி நோக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா? தெரியறது. ஏண்டி மேலேயே பார்க்கல தெரியறதுன்னு சொல்றிய? அப்படித்தான் சொல்லணும். சரி, உள்ள நடங்க. கோபாலா, இனிமே தான் வீர விளையாட்டுகளே ஆரம்பம். சரி, வீர விளையாட்டுக்கலாம். நான் பருப்பு தரேன், நீங்க அரிசி தரேளா? எது? பருப்பு எடுத்துக்க, அரிசியை திருப்பி கொடு. வேண்டாம், அவளே எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல அரிசி கொடுக்கணும், அப்புறம் தான் பருப்பு. எடுங்க மாப்பிள்ள, முதல்ல அரிசி கொடுங்க. கிருஷ்ணய்யர், எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா? இந்த வீர விளையாட்டு சரியா வராது. நான் வரேன். உட்காரு. பாடி ஏதோ பெத்த கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு கொடுத்து வச்சிருக்கோம். பார்த்தாச்சு, பாடி போறான். பாடி இல்ல, என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி, சாமி கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி. இந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க. உள்ள வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளை டோய், மாப்பிள்ளை டோய், மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். கிருஷ்ணய்யர், யாரை எங்கேயும் சொல்றான் கிருஷ்ணய்யர். சாமி, எங்களுக்கு ஒண்ணும் பொய் பித்தலாட்டப்படணுங்கிற அவசியம் இல்லை சாமி. பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா. எங்க முடி திருத்துறவங்க சங்கத்துல வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலே விடணும்னு சட்டம் இருக்கு. இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான், பரீட்சைக்கு கட்ட பணம் வேணும்னுட்டு திருட்டுத்தனமா தங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவாரு. அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி. அடியே, இந்த சாமியை பத்தியா நம்ம கதை அவரை ஒரு கலக்கிடிச்சு கொள்றது. நியாயமான சாமியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நாங்க முட்டு வச்சது அவ்வளவுதான். நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெக்கம், மான, சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா இல்ல? மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது. அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எங்க ஆத்து நெல்லிக்காய் இருக்கு, இதை விட பெருசா இருக்குன்னு தெரியும். என்னடா கோபால், போட்ட விட்டு? கிருஷ்ணய்யர், யாருக்கோ அரை விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே. கல்யாண வீடு வெடிச்சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா? ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்க வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலியை கழட்ட வைக்கிறேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிள்ளையோட அப்பா. அப்பாவா? ஐயோ, அப்ப இவனுக்கு பொண்டாட்டியாடா? ஐயா, என்ன வேலை அசிங்கப்படுத்தானே? அப்படித்தான். நிறுத்துங்க. நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனலை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியம். இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுவேன். என்ன? நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு.
இவரா நம்ம சம்பந்தி? இவர் நம்ம சம்பந்தி இல்ல, பெரிய சம்பந்தி, சம்பந்தியோட அப்பா. யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே வா. What? எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? யூ கெட் அவுட். ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவா சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, 2 ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டிவிட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடுமாடி? ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன? அதுக்காக நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதுன்னு விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்திக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கிறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீர்கள். உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க. உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? ஏன், என்ன விஷயம்? மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியமாப்படலாம், ஆனால் நேக்கு என் பேட்டின் வாக்குதான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்கம் போதும், நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். வாய மூடுறோம். ஒரே ஒரு சத்தியத்துல பானுவின் வாக்கிய மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டியே, இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போற? ஒண்ணும் இல்ல, அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும். அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி. இதுதான் நீ படிச்ச சாஸ்திரம்? ஆமா, ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம், ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன், இதுல தப்பு இல்லை. இத பாரு, கூர்க்காம நானும் ஒண்ணு. அவன் கத்தி எடுத்தான்னா ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான், நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலை வாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேள்வி. சாமி, கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எனக்கு கைகாலம் வடவடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்தது இல்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா, எந்திரிப்பா. அப்பா, எங்கப்பா போற? ஐயோ வேண்டாப்பா. அவர் விடுங்க. இல்ல, வெட்டிடுவாரு. விடுங்கய்யா. பைத்தியக்காரனு அவன் விடுன்னு சொன்னா விட்டுறாதா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன் என்ன ஆகிறது? ஒரே பையன், பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். நட. எங்க
ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. யாராவது வாங்கய்யா. அடியே அடியே, இவன் முரட்டு பயடி. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி. இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். கண்ணு, சும்மா எதுக்குடா விதண்டா வாதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ, அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிடுச்சு. தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா. இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான். இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல சொல்லி உன்னை உள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோங்கன்னு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல. என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. யோ, நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஏன் அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும். அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது தானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது? நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல. ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல, 9000 சாஸ்திரி எதிர்த்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு பொண்டாட்டி தான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலைன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ பொண்டாட்டி. நீ எதுக்கு பானு இங்க வந்த? என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டினா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. அதான் வந்த. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலைகுனிவா இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. எம்மாடி, முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம். இது பாருமா, பானு பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான். முதல்ல அத்தை கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். அத்தையா? ஆமா மாமா. ஆமா. கலியுகம் பிறக்க போகுது. அதுல மனுஷங்கள் எல்லாம் பறவை மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்கிறா. இது எங்க போய் முடிய போகுதோ? இருமா என்னங்க வாங்க. இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான். நீ அங்கேயே விடு. மகராசி அருமா, கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாரு. இரு, ஒரு பாய் தலைகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற நீ? ஏய், நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம். அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன். போடி. டீயா? ஏன் என்ன? இல்ல, எங்க ஆளுங்க அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர மாமா. என்னப்பா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டையர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இறங்கு. அப்பா, இறங்கி தெருவுல நில்லடி. அம்புஜா, இங்கதானே இருக்கேன். ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குன்னா? நம்ம பொண்ணு செத்து போயிட்டா 10 பண்ணுவோம்ல, அதுக்குதான். இட்ஸ் டூ மச். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் போட்டு மிதிச்சா என்ன அர்த்தம்? Do you think there is nobody to question you? இவ நான் பெத்த பொண்ணு. இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு
எனக்கு உரிமை உண்டு. என் ஆத்து பிரச்சனையில யாரும் தலையிடாதீங்க. ஓஹோ, நீங்க உங்க தோப்பனார்கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். என் ஆத்துக்கார பாக்குறதுக்காக நான் போனேன். இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி, இன்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹார மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு பத்து பண்றேன்னு. பெரிய தர்மகர்த்தான் மாத்திரம் பேர் எடுத்து நிஜமாகுமா? ஒரு பாவம் பண்ணாத. இந்த குழந்தைக்கு 10 பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு 10 பண்ணி தொலை. கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ணை உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனி, தாலி கட்டின கையோட ஆம்படையாம் பொண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்ச அதே மகா பாவம். இப்ப 10ஆவதுக்கு 10 வேற பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன 10 பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி 4 வேதமும் படிச்சிருக்கார். எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஒண்ணும் யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலோ இனிமே அவ உள்ள வரக்கூடாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வரன் சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு.